Hi friends, this is Nivetha. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டில் இருக்கிற 10th லெசன் கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஃபிசிக்ஸில் இருக்கிற 10th லெசன். ஸோ இது வந்து பேஜ் நம்பர் 244 இருக்கிற ஆண்டனா சைஸ் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்தது இந்த டாபிக் படிக்கும்போது. வேவ் லென்த்துக்கும் ஆண்டனாவோட சைஸ்க்கும் என்ன மாதிரியான ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆண்டனா அப்படிங்கிறது இஸ் யூஸ்ட் ஃபார் போத் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் அண்ட். ஒரு விஷயத்தை நான் அனுப்பணும் அப்படின்னாலும் எனக்கு ஆண்டனா தேவை, ஒரு விஷயத்தை வாங்கணும் அப்படின்னாலும் எனக்கு ஆண்டனா அப்படிங்கிறது தேவை. ஓகே, ஆண்டனா இருந்தால் தான் ஒன்று அனுப்ப முடியும், அனுப்புனதை வாங்கிக்கவும் முடியும். ஆண்டனா ஹைட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் டு பி டிஸ்கஸ்ட். ஆண்டனா ஹைட்டை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். அண்ட் த ஹைட் ஆஃப் தி ஆண்டனா மஸ்ட் பி மல்டிபிள் ஆஃப் லாம்டா பை 4. ஹைட் ஆஃப் தி லாம்டாவோட வேல்யூ என்னன்னு சொல்கிறாங்க, லாம்டா பை 4 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கொடுக்குற வேவ் லென்த்தில் பை 4 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாம்டாங்கிறது வேவ் லென்த். ஓகே, லாம்டாக்கு ஒரு ஃபார்முலா இருக்குனது சி பை நியூ அப்படிங்கிறது. சி இஸ் அ வெலாசிட்டி ஆஃப் த லைட்டோட வெலாசிட்டி. அதில் கான்ஸ்டன்டான வேல்யூ இருக்குது, என்னென்னா 3 × 10⁻8 ms⁻−1. and nu is a frequency of the signal to be transmitted. நான் என்ன ஃப்ரீக்வன்சியில் ஒரு சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணுறனோ அதுதான் நியூ அப்படின்னு சொல்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, let us consider 2 baseband signal. One signal is modulated and other is not modulated. ஒன்றுத்தை வந்து நான் வந்து மாடுலேட் பண்ணிட்டேன். மாடுலேட் பண்ணுறதுன்னா என்னது, நான் என்கிட்ட இருந்த சிக்னலையும் கேரியர் வேவையும் நான் வந்து சேர்த்துட்டேன், அதுதான் மாடுலேட்டட் அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று வந்து நாட் மாடுலேட்டட், கேரியர் வேவோட சேர்க்காம ஒரு இது வச்சுருக்கேன். ஸோ அப்போ எனக்கு ஒரிஜினலான ஒரு பேஸ் பேண்ட் சிக்னல் என்னென்னா நியூ இஸ் ஈக்குவல் டு 10 kHz அப்படிங்கிறது. நான் இப்போ மாடுலேட் பண்ண சிக்னல் எனக்கு என்னென்னா 1 MHz அப்படிங்கிறது. நியூ இஸ் ஈக்குவல் டு 1 MHz இருக்குது. இப்போ ஹைட் ஆஃப் த ஆண்டனா ரெக்வயர்ட் டு டிரான்ஸ்மிட் த ஒரிஜினல் பேஸ் பேண்ட் சிக்னல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா 10 kHz வந்துட்டு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த விதமான ஒரு ஹைட்டு தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்போ h1 இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை 4 தான் ஃபார்முலா. லாம்டாக்கு பதிலாக நான் சி பை நியூ அப்படின்னு போட்டுக்கிறேன். சிங்கிறது 3 × 10⁸ டிவைடட் பை 4 இன்ட்டு நியூ அப்படிங்கிறது என்னது 10 kHz. அப்போ 10 × கிலோங்கிறது என்னது 10⁻³ அப்படின்னு வருமா? ஓகே, இங்கே வந்து ஆக்சுவலி இது கேன்சல் பண்ணிங்கன்னா 3யும் 4யும் கேன்சல் பண்ணிங்கன்னா 0.75 அப்படின்னு வந்திருக்கும். இங்கே 10⁸ இன்ட்டு 10⁻³ + 1 என்னது 4ன்னு வந்திருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு -4ன்னு வந்திருக்கும் ஆக்சுவலி. ஸோ அப்போ 0.75 இன்ட்டு 10⁻4ன்னு வந்திருக்கும். ஸோ அப்போ இந்த ஒரு டிஜிட் தள்ளி வந்துருச்சுன்னா 7.5 இன்ட்டு 10⁻3ன்னு வந்திருக்கும். ஸோ அதுதான் நம்ம 10⁻3 தான் கிலோமீட்டரில் எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ த ஹைட் ஆஃப் த ஆண்டனா ரெக்வயர்ட் டு டிரான்ஸ்மிட் த மாடுலேட்டட் சிக்னல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இப்போ நம்ம எதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம்னா 1 MHzக்கு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ h2 இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை 4ன்னு வரும். அப்போ c பை 4 நியூன்னு வரும். ஸோ சிங்கிறது 3 × 10⁸ டிவைடட் பை 4 இன்ட்டு நியூங்கிறது என்னது 1 MHz. அப்போ 1 இன்ட்டு மெகான்னு என்னது 10⁻6 அப்படின்னு வந்திருக்கும். கரெக்டா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0.75 வந்திருக்கும். 3 பை 4 இன்ட்டு 10⁻8 - 6 எவ்வளோ 2 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ ஹியர் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும்போது எனக்கு வெறும் 75 மீட்டர்னு மட்டும் கிடைக்கும். பிகாஸ் இதில் வேறு எதுவுமே இல்லை, இங்கே 10⁻3 இருந்ததுன்னா அதனால தான் நம்ம கிலோமீட்டர் போட்டுக்கோம். இங்கே வந்து 75 மீட்டர்னு மட்டும் கிடைக்கும். பிகாஸ் இங்கே 10⁻2 இருக்குது, அப்போ வெறும் 75 மட்டும் கிடைக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தை கம்பேர் பண்ணலாம். எனக்கு இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது, வேவ்லென்த்தோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்கும்போது 7.5 கிலோமீட்டரில் என்னை வந்து ஆண்டனாவை வைங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் இதே எனக்கு ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்குது. அப்போது எனக்கு வேவ்லென்த் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும்போது எனக்கு என்ன இருக்குது, இந்த ஆண்டனாவோட சைஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதே ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும்போது எனக்கு ஆண்டனாவோட சைஸ் என்னது கிலோமீட்டர் தான் பெருசு, மீட்டர் கம்மி தானே, 75 மீட்டர் தான். அப்போ எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா we can infer that it is practically feasible to construct an antenna of. ப்ராக்டிக்கலாக நம்ம 75 மீட்டருக்கு வேணால் ஒரு ஆண்டனாவை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் 7.5 கிலோமீட்டருக்கு வைக்கிறது வந்து நாட் பாசிபிள். ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா மாடுலேட்டட் சிக்னல்ஸ், அதாவது எனக்கு கேரியர் வேவோட இது பண்ண அந்த சிக்னல்ஸ் 1 MHzன்னு இருந்ததுல அந்த சிக்னல்ஸ் ரெடியூஸ்
ரெடியூசஸ் த ஆண்டனா ஹைட். அதை யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, ஆண்டனாவோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுது. அண்ட் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன். ஸோ அப்படிப்பட்ட மாடுலேட்டட் சிக்னல்ஸ் தான் வந்து எனக்கு லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷனுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஆண்டனா சைஸ் அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி வந்து 10 கிலோ ஹெர்ட்ஸ்ன்னு இருக்கிறதுக்கும் 1 மெகா ஹெர்ட்ஸ்ன்னு இருக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் பண்ணி இதை வந்து ஆண்டனாவோட சைஸோட ரிலேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.